மகாபாரதத்தில சண்டை நடக்குது. அர்ஜுனனுக்கும் அதுக்கு எதித்தால இருக்கிற கர்ணனுக்கும் சண்டை. அர்ஜுனனுடைய தேரை ஓட்டுறவர் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா. அந்த பக்கம் எதிர் சைடு இருக்கிற கர்ணனுடைய தேரை ஓட்டுறது சல்லியன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய அரசர். 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. அப்போ கர்ணன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் என்னன்னா நாகாஸ்திரம். நாகாஸ்திரம்னா ஒரு அஸ்திரம். பாம்பினுடைய வடிவம் கொண்டது. அதை ஏவனோம்னா அது வந்து நம்ம யார் மேல ஏவுறோமோ அவங்கள போய் அழிச்சிட்டு, கொன்னுட்டு திரும்பி மறுபடியும் நம்மட்டயே வந்துரும். பிரம்மோஸ் ஏவுகணை மாரிங்க. அந்த காலத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அப்போ கர்ணன் என்ன செய்றான், நாகாஸ்திரத்த அர்ஜுனன் மேல ஏவுறான். ஏன்னா அர்ஜுனன கொல்றது தான் கர்ணனுடைய நோக்கமே. அர்ஜுனன கொன்ட்டோம்னா, அந்த பக்கம் பாண்டவர்கள் 5 பேர்ல மிகவும் வலிமையான ஒருத்தர் அர்ஜுனர். அவர கொன்ட்டோம்னா மேக்ஸிமம் நம்ம ஜெயிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணனுடைய திட்டம். அவங்க அம்மாட்ட வரமும் குடுத்துருக்காரு. ஏன்னா அர்ஜுனன் மட்டுமே கொல்வேன்னு. அப்போ அர்ஜுனன் குறி வைக்கிறார் நாகாஸ்திரத்த எடுத்து. இப்ப நாகாஸ்திரம் வந்து அது சல்லியன் சொல்றாரு தேரோட்டுறவரு. அவர் அரசர் தான் இருந்தாலும் தேரோட்ட வந்திருக்காரு. அவர் சொல்றாரு, "கர்ணா நாகாஸ்திரத்த எடுத்து அவருடைய மார்புக்கு குறி வச்சு தாக்கு. மார்புக்கு குறி வச்சா மார்பு போய் தீண்டி அவன் எதித்தால இருக்கிற அர்ஜுனன் இறந்துருவாரு." அப்படின்னு உடனே கர்ணன் சொல்றான், "இல்ல நான் தலைக்கு தான் குறி வைப்பேன்." அப்படின்னா சரின்னு சொல்லி தலைக்கு குறி வைக்கிறான். தலைக்கு குறி வச்சுன்னா அர்ஜுன நோக்கி நாகாஸ்திரம் வந்துகிட்டு இருக்குது. அப்ப கிருஷ்ண பரமாத்மாட்ட அர்ஜுனன் சொல்றான், "கிருஷ்ண பரமாத்மா என்னை காப்பாத்துங்க. நாகாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது." அப்படின்னு நாகாஸ்திரம் பக்கத்துல வந்தோன்னே கிருஷ்ணர் அந்த தன்னுடைய பெருவிரலால தேர லேசா அழுத்துறப்போ, தேர் வந்து ஒரு அடி கீழ போயிருது. அப்ப நாகாஸ்திரம் அவன் கரெக்ட்டா தலைக்கு தானே குறி வச்சு அனுப்பியிருப்பான். அப்ப நாகாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நேரா வரப்போ ஒரு அடி கீழ போனோனே தலை தப்பிச்சுச்சு. தலைக்கு மேல என்ன இருக்கும்? தலப்பாகை, கிரீடம் வச்சிருப்பான். அப்ப தலப்பாகைய தள்ளிவிட்டு நாகாஸ்திரம் போயிருச்சு. அப்ப தப்பிச்சுட்டான் அர்ஜுனன். மறுபடியும் கர்ணன்கிட்டயே போயிருச்சு. அப்ப தலைக்கு வந்தது, தலைப்பாகையோடு போனதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பழமொழி. இதுதாங்க அது. அப்புறம் மறுபடியும் நாகாஸ்திரம் அங்க அர்ஜுனன்ட்ட போயிருச்சு. போய் நாகாஸ்திரம் கெஞ்சுது. "என்னை மீண்டும் எய். நான் வந்து அ அர்ஜுனன கொல்றேன்." அப்படின்னு உடனே இப்ப சல்லியன் சொல்றான். "ஏன்டா டேய் முதல்ல என்ன தலைக்கு குறி வைக்க சொன்னேன்ல. அது நெஞ்சுக்கு தானே குறி வைக்க சொன்னேன். எதுக்கு தலைக்கு குறி வச்ச?" அப்படின்னா, அந்த சல்லியனுக்கு தெரியாது. சல்லியன் வந்து நெஞ்சுக்கு குறி வச்சாலும் சரி, தலைக்கு குறி வச்சாலும் சரி, ஆண்டவன் ஒரு அடி அழுத்துனான் தலைக்கு குறி வச்சான். இதே நெஞ்சுக்கு குறி வச்சா 2 அடி அழுத்துவான். அப்ப இறைவனுடைய பார்வை இருந்தால், மீண்டும் நாம் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ கர்ணன் மறுபடியும் நாகாஸ்திரத்த எய்ய முற்பட்டான். ஆனால் அவன் வந்து தாய்க்கு சாப ஸ் ஸ் வரம் குடுத்துருக்கிறான். என்ன வரம்னா, நாகாஸ்திரத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்துவேன். அப்ப 2வது முறை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப அர்ஜுனன் தப்பித்தான். யாருனால தப்பிச்சான்? கிருஷ்ண பரமாத்மானால தப்பிச்சான். ஆகவே, நாம ஆண்டவனை நம்புவோம். எந்த துன்பம் வந்தாலும் அவர் நம்மை காப்பாற்றுவார்.